ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம சியான் படம் என்ன வீரதுரசுரன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஒரு வழியா போய் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்ப அந்த படத்தை சித்தா எடுத்த அருண்குமார் எடுத்தாருன்னு சொன்னால நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த படத்து மேல. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதையை பார்த்துருவோம். எஸ்.ஏ. சூர்யா வந்து நம்ம சுராஜையும் அவரோட அப்பா ரவியையும் ஒரு நாள் நைட்ல என்கவுண்டர் பண்ணி போட்டு தள்ளணும்னு பிளான் பண்றாப்புல. இது தெரிஞ்சுக்கிட்ட சுராஜோட அப்பா வந்துட்டு விக்ரம் வச்சு எஸ்.ஏ. சூர்யாவை இந்த நைட்டுக்குள்ள தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு அவர் பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படமே ஒரு நாள் நைட்ல எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கேமரா ஆங்கிள் இதெல்லாம் தேனி ஈஸ்வர் தான் கேமராமேனா. உண்மையிலே அவரோட பங்கு சிறப்பாகவே இருந்துச்சு படத்துல. ஏன்னா நைட் சீன்ஸ்லாம் நல்லா கலர்ஃபுல்லாவே காமிச்சிருந்தாப்புல. அதுலயும் படம் ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு விக்ரமே காமிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரா இன்ட்ரடியூஸ் பண்றது இப்படியே படம் கொஞ்சம் ஸ்லோவா போறாப்புல இருந்தாலுமே நல்லா என்கேஜிங்காவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த கல்லூர பாட்டும் கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. மெலடியில படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல்ல பண்ணியிருந்தாப்புல ஜிவி. உண்மையிலே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னொன்னு இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு பிளாஸ்பேக் சீன்ஸ் வரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் படத்துல தேவையில்லாத மணியே இருந்துச்சு அந்த பிளாஸ்பேக் சீன்ஸ்லாம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுக்கும் போது அதுல என்ன சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுல ஒரு திலீப்ன்ற ஒரு கேரக்டர் சொன்னாங்க. அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் என்னன்னு காமிச்சிருக்கே மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப் முடிய போகும்போது ஒரு ஃபைட் சீன்ஸ் ஒரு 20 நிமிஷம் நான்நிலை ஷாட் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் படத்துல வேற லெவல்ல இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப இழுத்துட்டாங்களோ, அந்த விக்ரம போட்டு அடிக்கிறது, ஒரு அடி வாங்குறது, திருப்பி ஒரு அடிக்கிறது, இப்படியே ரொம்ப இழுத்து முடிச்ச மணிக்க ஒரு ஃபீல் கொடுத்தாலும் மொத்தமா இந்த படத்தை பார்க்கலாமா என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்துல அடல்கன்லாம் இல்ல, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனா ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்கு. ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்ங்க. உண்மையிலே நம்பி கொடுத்த காசுக்கு ஒருத்து தான் படம். ட்ரை பண்ணி பாருங்க. தியேட்டர்ஸ்ல ஓடிக்கிட்டு இப்ப இன்னொரு வீடியோல சந்திப்போம்.